ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிருக்கு உயிரான நமது உயிரை விட மேலான நமது கண் குளிர்ச்சிகளான கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது சங்கையான குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள் தோழர்களான சஹாபாக்கள் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களது உண்மையான அன்போடும் மஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலா என்னுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு புனித ரமலானுடைய மாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேலான உம்மத்தில அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கிறான். அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய அன்னவருடைய உம்மத்தினர்கள் இன்று உலக ஜனத்தொகையில் 1/3 முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் ஜனத்தொகையில் 1/3 பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்கள். நாங்க நினைச்சு பார்க்கோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வஃபாத்திலிருந்து இதுவரை இந்த நிமிடம் வரும் வரையில அன்னவர்களை பின்பற்றி அன்னவருடைய உம்மத்தினர்களாக வாழ்ந்து மறைந்த எத்தனை கோடாகோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளவு கோடாகோடி முஸ்லிம்களிலும் இன்று உலகத்தில் வாழக்கூடியவர்களிலும் 1/3 பகுதிய உலக ஜனத்தொகையில முஸ்லிம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, 40வது வயதிலே தான் தனிமையில் இருக்க வேண்டும் என்று இருந்து அல்லாஹு தஆலா நாயன் வஹியை அனுப்பி அவர்கள் நபி என்பதனை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினான். 40வது வயசுல அல்லாஹுடைய வஹி வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த நரகத்துடைய வாயில் இருக்கக்கூடியவர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து விடுங்க யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு தஆலா நாயன் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நுபுவத்தை சுமந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தது யார தெரியுமா? இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தது நல்ல ஒழுக்கமான சங்கையான நல்ல மரியாதையான நல்ல ஒரு சமூகத்தை போய் இஸ்லாத்துக்கு வாங்க என்று அழைக்க சொல்லல. எங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலம் என்று சொன்னால் மடமையின் உச்ச நிலையில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஜாஹிலியா காலத்து மக்களை பற்றி மட்டும் பல மணித்தியாரங்கள் நீங்கள் பயம் கேட்டிருப்பீங்க. அவ்வளவு மோசமான மனிதன் என்ற பெயரிலே மிருகங்களை விடவும் மோசமாக வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில நீங்க இந்த ஹராத்தை விட்டுடுங்க, அநியாயத்தை விட்டுடுங்க. உங்களோட கைகளால செஞ்ச சிலைகளிடத்துல போய் உங்களோட தேவைகளை கேட்காதுங்க. படைச்ச அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அவன் தான் சூரியனை படைச்சவன், அவன் தான் சந்திரனை படைச்சவன், அவன் முன்னுக்குத்தான் நாங்க எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று அந்த மக்களை அழைக்கும்படி அல்லாஹ் சொன்ன நேரத்துல
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது எந்த ஒரு ஆதாரமும் தேடாமல் நான் உங்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய மனைவியுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 46 வயது வரையில இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். 46வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 46வது வயது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப 40 முஸ்லிம்கள். எத்தனை முஸ்லிம்கள்? 40 முஸ்லிம்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில தன்னுடைய 53வது வயது வரும் வரையில நுபுவத்துக்கு பின்னால 13 வருடங்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனை சஹாபாக்கள், எத்தனை முஸ்லிம்கள் அருமையானவர்களே ஹிஜ்ரத்து போனாங்க. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து போய் அந்த மதீனத்து மண்ணில போய் 2வது வருஷம், மதீனத்து மண்ணுக்கு போய் 2வது வருஷம் தான் ஹிஜ்ரி 2 என்று சொல்றோம். இப்பதான் இஸ்லாமிய வரலாற்றில ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப்படுகிறது. நமக்கு தெரியும். அதுதான் இந்த 16வது நோன்பை திறந்துவிட்டு 17வது இரவு நடைபெற்ற இஸ்லாமிய வரலாற்றை மாற்றி அமைத்த மாபெரும் யுத்தம். அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, குத்பாவுடைய நேரம் மிச்சம் சுருக்கமாக இருக்கிறது. அதனால என்ன விஷயத்தை சொல்ல வாரோம் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹிஜ்ரி 2ல தான் அல்லாஹ் தஆலா நாயன் நோன்ப கடமையாக்கினான். சஹாபாக்கள் ஃபர்லான ரமலானுடைய மாதத்துடைய ஃபர்லான் அந்த 30 நோன்பை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் வருஷம். அதுக்கு முந்தின வருடங்களில் இந்த 30 நாள் நோன்பு இருக்கல்ல, அதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட முதலாவது வருஷம். அந்த வருடத்துல தான் இந்த நோன்பை நோற்று 16வது நோன்பை திறந்து கொண்டிருக்கும் பொழுது 17வது இரவு நடைபெற்றது. ஒரு மாபெரும் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு யுத்தம் என்று சொல்றோம். அருமையான பெருமக்களே, கிட்டத்தட்ட எத்தனை சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியும்? 313 சஹாபாக்கள். பத்ர்ல 1500 காபிர்கள் வந்தாங்க. இடையில அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து பனு அதி, பனு ஸஹரா, அதே மாதிரி பனு ஹாஷிம் திரும்பி போனாங்க. 1000 பேர்கள் மீதி இருந்தாங்க. இந்த இடத்துல யுத்தம் நடந்தது. அது வரலாற்றை நான் சுருக்கமாக சொல்றேன். இதே போல அருமையான பெருமக்களே, இதுக்கு அடுத்த வருடம் நடந்தது என்ன தெரியுமா? உஹது யுத்தம். நல்லா விலங்கு எடுத்துக் கொள்ளுங்க. பத்ர்ல 313 சஹாபாக்கள், உஹதுல 1000 சஹாபாக்கள். உஹதுல 1000 சஹாபாக்கள். ஆனா காபிர்கள் 3000 பேர்கள். ஹிஜ்ரி 5ல, ஹிஜ்ரி 3, இது ஹிஜ்ரி 5ல, அதாவது ஹந்தக் யுத்தம் நடக்குது. ஹந்தக் யுத்தத்துல சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் சஹாபாக்கள். ஆனால் காபிர்கள் 10000 பேர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு பெருமொரு இந்த வளர்ச்சியை நாங்க விளங்கணும் அருமையானவர்கள். ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா அக்ரிமெண்ட் நடந்தது எங்களுக்கு தெரியும். அந்த ஹுதைபியா அக்ரிமெண்ட்டுக்கு வந்த சஹாபாக்கள் 1400. ஹிஜ்ரி 7ல, ஹிஜ்ரி 6ல திருப்பி அனுப்பினாங்க. உம்ரா செய்யறத அடுத்த வருடம் வரணும். உம்ரத்துல் கலாவுடைய உம்ராவை செய்யறாங்க. சஹாபாக்கள் வராங்க. 2000 சஹாபாக்கள் வராங்க புனித மக்காவுக்கு. ஹிஜ்ரி 8ல பெருமொரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்குறான், வெற்றியை கொடுக்கிறான். சஹாபாக்கள் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி, கான்குவெஸ்ட் ஆஃப் மக்காவில 10000 சஹாபாக்கள் புனித மக்காவிலே நுழைந்து மக்காவை கைப்பற்றினார்கள். அருமையானவர்களே, 10000 சஹாபாக்கள் ஹிஜ்ரி 8ல. ஹிஜ்ரி 10ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதலாவது ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும். அந்த ஹஜ்ஜில தான் குர்ஆனுடைய கடைசி வசனமே இறக்கப்பட்டது. அந்த ஹஜ்ஜில வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அரஃபா மைதானத்தில் ஒன்று சேர்ந்த தன்னுடைய சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை சொல்லும் பொழுது 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள், 1,24,000 கிட்ட சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். 313ல வந்து, 1000ல வந்து, 3000ல வந்து, 10,000ல வந்து 1,24,000 தன்னுடைய சஹாபாக்கள் தோழர்களை கண்ணால பார்த்து விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஃபாலோவர்ஸ்மார்கள் உலகத்துல கூடி கூடி இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து மௌத்தாகிட்டாங்க. இதான் ஆரம்பத்துல ஜும்மால சொன்னேன். இதுல நாங்க என்னத்தை சொல்ல வாரேன் என்றால் அருமையானவர்களே, இந்த அவ்வளோ பேருடைய அந்த சஹாபாக்கள் இருந்து இது வரும் வரையில அவ்வளவு முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்ல, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்ல, ஒவ்வொரு சுஜூதுல, ஒவ்வொரு திக்ருல, ஒவ்வொரு ஸலவாத்துல, ஒவ்வொரு இபாதத்துல, ஒவ்வொரு சதகாவில அத்தனை நன்மைகளும் ஒரு கூட்டத்துக்கு சேர்ந்து கொண்டிருக்குது.
எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே ஒரு கூட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் யாரு தெரியுமா? ரமலான் 17வது ஆண்டு 16வது பின்னேரம் அந்த பத்ர் களத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோட ஒன்று சேர்ந்த சஹாபாக்கள். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த பத்ர் யுத்தம் நடக்க முந்தின தினம் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கண்ணால கண்ணீர் வடித்தார்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். சந்தோஷமாக மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தன் மனைவிமார்களை விதவைகளாக மாற்றி வந்திருக்கிறார்கள். தன் பிள்ளைகளை அனாதைகளாக மாற்றி வந்திருக்கிறார்கள். தன்னுக்காக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் வாழ வைப்பதற்காக அவர்களது உயிரை கொடுக்க வந்திருக்கிறார்கள். மையத்துகளாக ஷஹீதுகளாக போக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த யுத்தத்துக்கு வரவில்லை என்றால் வியாபாரம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும், மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ முடியும், எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்களே. அந்த கூட்டத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்களே ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மட்டும் நீ அழிச்சு விட்டாய் என்றால், இந்த காபிர்கள் மூலமாக இந்த கூட்டத்தை நீ அழிச்சு விட்டாய் என்றால், லன் துபத ஃபில் அர்தி அபதா, இதுக்கு பின்னால் இந்த பூமியில நிச்சயம் சத்தியம் ரப்பே நீ வணங்கப்பட மாட்டாய் யா அல்லாஹ், உன்னை சுஜூது செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழிச்சிடாதே. இதனுடைய ரகசியம் என்ன அருமையானவர்களே? அந்த கூட்டம் அழிந்து விட்டால் உலகத்தில் அல்லாஹ்வை சுஜூது செய்ய யாரும் இல்லை என்றால் கியாமத்து நாள் வரையிலும் அத்தனை மூமின்களுடைய சுஜூதுடைய நன்மையையும் பெறக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். அவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். அருமையான பெருமக்களே, காபிர்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள் அந்த புறத்துல, இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க 300 கணக்கு சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆயுத பலம் ஆள்பலம் இந்த சஹாபாக்களுக்கு கிடையாது. குதிரை வீரர்கள் என்றால் பலமானவர்கள். ஒரு குதிரை வீரன் குதிரையில் மேல் ஏறி நின்றால் பல எதிரிகளை தாக்க முடியும். ஆனால் குதிரை வீரர்கள் காபிர்களிடத்துல மட்டும் 200 குதிரை வீரர்கள். கிட்டத்தட்ட அந்த 200 வீரர்களுக்கு மட்டும் முடியும் 2000 பேரை லேசாக வீழ்த்த முடியும். 1000 பேரும் ஒரு சைட்ல இருந்து 200 குதிரை வீரர்களை மட்டும் யுத்த களத்துக்கு அனுப்பினால் முஸ்லிம்களான சஹாபாக்களுடைய கையில இருந்தது 2 குதிரை வீரர்கள் அல்லது 3 அருமையானவர்களே. யுத்தம் அவடத்திலே முடிஞ்சு. அப்ப என்ன யுத்தம் இவ்விடத்துல? என்ன நம்பிக்கை இவ்விடத்துல? எங்களிடத்துல ஆயுதம் கிடையாது, குதிரைகள் கிடையாது. எங்களிடத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இந்த பலம் மட்டும்தான், இந்த நம்பிக்கை மட்டும்தான். இந்த இடத்துல நாங்கள் மௌத்தை பயந்தவர்கள் அல்ல மூமின்கள். மூமின்களுக்கு மௌத்துக்கு பின்னால் தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. மௌத்தை பயந்தவர்கள், பயந்து ஓடக்கூடியவர்கள் அல்ல மூமின்கள் என்பதனை நிரூபித்தவர்கள் அந்த இடத்தில் அருமையானவர்களே. இந்த கட்டத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் நடக்கும் முந்தின தினம் இரவு எல்லா சஹாபாக்களும் எந்த இருக்கும் பொழுது எழும்பினார்கள். நமக்கு தெரியும், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் நீங்கள் பயப்படாதீர்கள், என்ற ஹபீபோட வந்து உங்களை கைவிட மாட்டேன் என்று மன ஆறுதல்களை எல்லாம் வெளிப்படுத்தினான். பல குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றை சொல்றேன் அருமையானவர்களே. ஒரு தடியை கையில எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு முன்னால வந்து ஒரு இடத்துல நடந்து போய் அப்படியே அந்த தடியை குச்சினார்கள், நிலத்துல குத்திவிட்டு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நாளை காலையில் இந்த இடத்துல அபூ ஜஹல் செத்து இருப்பான், அபூ ஜஹல் கொல்லப்படுவான். இன்னொரு இடத்துல அப்படியே வச்சு சொன்னார்கள், உத்துபா கொல்லப்படுவான், இந்த இடத்துல ஷைபா கொல்லப்படுவான். தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள், மன ஆறுதலை பெறுகிறார்கள். மறுநாள் காலையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதும் 3 சஹாபாக்களை முன் அனுப்பினார்கள். காபிர்களுடைய சைடால 3 பேர்கள் வந்திருந்தார்கள். யுத்தத்துக்கண்டே பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள். உத்துபாவும் ஷைபாவும் வலீதும் வந்திருக்கிறார்கள். இந்த பக்கத்துல 3 அன்சாரி சஹாபாக்கள் முன் வந்தார்கள். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 3 சஹாபாக்கள் வந்ததும் அவர்கள் சொன்னார்கள், இவர்களோடு எங்களுக்கு யுத்தம் கிடையாது, எங்களோடு இருந்து விட்டு வந்தவர்களை வர சொல்லுங்கள். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் போனவர்களை அழைக்கிறார்கள். இந்த 3 பேரும் பின்னுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஹம்சா நீங்க முன்னுக்கு போங்கண்டாங்க. அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிங்கத்தை முன்னுக்கு அனுப்பினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னுக்கு அனுப்பினார்கள். இதே போன்று அபூ உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னுக்கு அனுப்பினார்கள். இந்த 3 சஹாபாக்களும் வாளை சுழற்றினார்கள். அருமையானவர்களே,
உத்துபாவும் ஷேபாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின இடத்திலே அப்படியே செத்து பிணங்களாக விழுந்து விட்டது. இப்ப அவருடைய கமாண்ட் ஆர்டர் வருது, அப்படியே எல்லாரும் போகணும் என்று. இப்பதான் கூட்டத்துக்கு இடையில யுத்தம் நடக்கும். கடல் அலை வருவது போன்று அந்த கூட்டம் வருது. அருமையானவர்களே, குதிரைகளை அவர்கள் கத்த வைத்துக் கொண்டு வாள்களை ஏந்திய நிலைமையில் கடல் அலை வருவதை போன்று 1000 கிட்ட அந்த காபிர்கள் வரும் பொழுது கிட்டத்தட்ட எளிய மிஸ்கின்களான இந்த சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் தோழர்களே தைரியமாக நீங்களும் போங்க வேண்டாங்க. ஒரு சஹாபி கூட கால பின்னுக்கு வைக்கல. இந்த பெரும் பட்டாளத்தை பார்த்து பயப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா, அல்லாஹ்வுடைய முடிவு துடிச்சு துடிச்சு மௌத்தாகிறதா, சந்தோஷமாக மௌத்தாகுவோம் என்று முன்னுக்கு வந்தார்கள். அந்த தோழர்கள் அருமையானவர்களே வெட்டிப்படுகிறார்கள், காயங்கள் நடக்கிறது. தனக்கு உயிரத்த அந்த சஹாபாக்கள் 14 பேர் மௌத்தாகி ஷஹீதுகளாக துடிச்சு துடிச்சு ரூஹு பிரிதனை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கையேந்தினார்கள். அல்லாஹும்ம ஆத்தினி மா வஅத்தனி, ரப்பே உன்ட வாக்கை நிறைவேற்றியா அல்லாஹ், உன்ட வாக்கை நிறைவேற்றியா அல்லாஹ். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அருமையானவர்களே, இன்னொரு அற்புதம். ஒரு குதிரை வேகமாக வருகிறது. வேகமாக வந்து யுத்த களத்திலே அப்படியே பிரேக் அடிச்ச உடனே புழுதிகள் எல்லாம் பறந்து நிற்குது. அந்த குதிரை ஓட்டக்கூடிய அந்த குதிரையுடைய எஜமான் அந்த குதிரையை பார்த்து சொல்லுது, அக்பில் யா ஹைசும், ஹைசும் வேகமாக பறந்து செல்லு, வேகமாக பறந்து செல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், இதோ ஹைசும் வந்து விட்டது. ஹைசும் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய குதிரையுடைய பேர் ஹைசும். அந்த ஹைசும் வந்து விட்டது. பின்னால பார்க்கிறார்கள் 1000 விட்டார்கள். அருமையானவர்களே, 5000 மலக்குமார்கள் இறங்கி விட்டார்கள். காபிர்கள் யுத்தம் செய்ய முடியாமல் பெரும் தலைவர்கள் 70 பேர் கொல்லப்பட்ட நிலைமையிலே விரண்டு ஓடிவிட்டார்கள். நடந்த அற்புதங்களே பல மணி நேரம் பேச முடியும். அல்லாஹு தஆலா நாயன் இன்றைய இரவு உலகத்துல இஸ்லாமிய வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு இரவு. அருமையானவர்களே, புனித யுத்தம் நடைபெற்று அந்த யுத்தத்தில் அந்த சஹாபாக்கள் முன்னுக்கு போனார்கள். இந்த கியாமத்து நாள் வரையில உலகத்தில் அத்தனை முஸ்லிம்களுடைய நன்மைகளையும் பெறக்கூடியவர்கள் அவர்கள். அதனால கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றேன். இதுல நாங்க என்ன விளங்கணும் என்றால், எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தி மார்க்கத்தில் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, நாங்க நஃப்ஸோட போராடுவோம். இந்த மார்க்கத்தை இவ்வளவு பாதுகாத்து தந்த சஹாபாக்கள், நாங்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிரை விட மேலாக இறக்கம் வச்சிருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் அவங்கள இந்த மேலான பத்ர் சஹாபாக்களை சொர்க்கத்துல காணத்துக்கு அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். அல்லாஹ் அவங்கள பார்க்க வைக்கணும். எங்களுக்கு யார் இவர்கள்? யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு, தன் மனைவிமார்களை விதவைகளாக்குவதற்கு சாதாரணமாக செய்ய முடியுமானதல்ல. இவர்களை ரப்பே எங்களுக்கு சொர்க்கத்துல காட்டி தந்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன? ரகீப் அத்தீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை, இந்த இப்படிப்பட்ட பத்ர்ல கலந்து கொண்டவங்கள பாவத்தை கூட எழுத முடியாது. அல்லாஹ் அவங்கள பாவங்களை மன்னிச்சு விட்டான். அப்படிப்பட்ட அந்த மேலானவர்களை சொர்க்கத்துல காணணும். அருமையானவர்களே, இதே போன்று அவர்களுக்கு நன்றியோடு நாங்க வாழணும். அதே போன்று அதை பார்த்து நாங்க என்னத்தை படிக்கணும்? நாங்க எங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 பேர் 1000 பேர் என்று வந்து 1,00,000 அண்டு கோடா கோடி வந்ததுக்கு பின்னால இவ்வளவு கஷ்டப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிரை விட மேலாக இறக்கம் வைக்கணும். அவங்களோட வாழ்க்கையை நாங்க பின்பற்றணும். எந்த அளவுக்கு என்றா, நாங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். ஏண்ட குணத்தை, ஏண்ட நடத்தைய, ஏண்ட வார்த்தைகளை, நான் பிசினஸ் பண்ற அமைப்பை இதை பார்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிரை விட மேலாக இறக்க வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உருவாக்கணும் என்ற நியத்தை இருப்போம். அருமையானவர்களே, இல்லை என்றால் எங்கட வாழ்க்கை மிருகத்தனமாக போய்விடும். நாங்களும் அநியாயம், ஏமாற்றம், பொய்யிலே எங்கட வாழ்க்கை பேசிடும். அதனால நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நாயர் மேலான சொர்க்கத்துல இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட, இந்த மேலான சஹாபாக்களோட ஒரே அமர்வுல, ஒரே மஜ்லிஸில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் கேட்ட விஷயங்களை மௌத் வரையிலும் மறந்து விடாம எங்கட கல்பில் ஆழமாக பதிய வைத்த ரப்பே ரஹ்மானே, தீனுல் இஸ்லாத்தை
ஈமானிடத்தில் உறுதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. இந்த ரமலானிலே செய்த அமல்களை கபூல் செய்வாயாக. லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் இது போன்ற அடுத்த ரமலானையும் ஹயாத்தோட வச்சு அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ கபூல் செஞ்சு மேலான சொர்க்கத்திலே நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திப்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تستغلوا عنها هرما ناقلا وموتا خالصا وصلوا بينكم وبين ربكم بالصعود وأكثروا الصدقة في السر والعلانية والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله مولانا العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العليم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم إني أسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الإخوان اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا. وقال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشهدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله عنه وأصدقهم عن عثمان بن عفان رضي الله عنه وأكبرهم علي كرم الله وجهه رضي الله عنه وفاطمة سيدة نساء من الجنة والحسن والحسين سيد الشباب من الجنة رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة الله آخرة باطنة لا تغادر ذنبا. الله في صحابي لا تتخذوهم مرضا من بعد فمن أحبهم فبحب أحبهم ومن بغلهم فببغل يبغلهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشف خلقنا بالنار فإنها بسدر بس مصابيس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله
استووا في صفكم رحمكم الله. குதிகாலத்தை பார்த்து இடைவெளிகள் இல்லாமல் சஃப்புகளை வரிசை வச்சு முதாரணம் என்ன செய்வாங்க. சஃபு அஅ்ததிலு ஃபி சுஃபூஃபிக்கும் ரஹ்மக்குமுல்லாஹ். அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى وليسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة
عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله استغفر الله العظيم استغفر الله العظيم استغفر الله العظيم السلام اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ولا يجد منك الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع يعلم ما بين أيديهم وما خلفهم سبحان الله الحمد لله الحمد لله الله أكبر آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم
تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة وغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. ربنا اغفر لنا ولوالدينا ولمشائخنا ولأساتذتنا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل وسلم على حبيبك الكريم سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين بفضل. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا لا إله إلا لا إله إلا محمد رسول الله. السلام عليكم. السلام. இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். السلام عليكم. وعليكم السلام. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு படிப்பதற்கு ஏற்பாட்டில் இந்த முறை வியாபாரத்திலே வாசியா புதியமா பதிவாக நடைபெறும். ரமலான் மாதத்தில் கடைசி 10 தினங்களில் நடைபெறும் தொழுகை இரவு 1 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 3 மணிக்கு நடைபெறும். ஸ்ரீரங்கோட்டை பள்ளிமன்ற நிர்வாகத்திற்கு கடமையாகும் கணியத்திற்குரிய வீரர் காப்பீடுகள் மூலம் நோயாடாக நடக்கும். மௌலவி அல்ஹாஃபிஸ் ருஸ்கி, மௌலவி அல்ஹாஃபிஸ் ரஹ்மத்துல்லாஹ், மௌலவி அல்ஹாஃபிஸ் இமாம் வீரர்கள் தொழுகைக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பொறுப்பாக பார்த்து பள்ளிமன்றம் அறிவித்துள்ளது. அல்ஹாஜ் இஸ்ஹாக் ஹாஃபிஸ், அல்ஹாஜ் முஸ்ராஜ், அல்ஹாஜ் அஹ்மத், அல்ஹாஜ் சப்ரான், ஜனாப் இன்திகார், ஜனாப் அஸ்மின் குறிப்பு தொகைக்குள்ளாளர்கள் சமுதாயத்தோடு வர வேண்டும். இப்படிக்கு திருமணத்தை பள்ளிச்சட்டம். அடுத்த அறிவித்தல் 2026 வாக்காளர் ஏற்படுத்தல் குறித்த வேலைகள் தினங்கள் நடைபெறுகிறது. வாக்காளர் பதிவு ஏற்படுத்தலுக்கு பெயரை நீக்கிக் கொள்ளலாம் மற்றும் பெயரை மாற்றிக்கொள்ளல் செய்து கொள்ளலாம். 2008 1ஆம் நாளுக்கு முன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியல் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம். 2026 12ஆம் நாளிலிருந்து கிராம ஆவணங்களை சந்திக்கும் பணிக்கு கிராம ஆவணம்